எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய நாள் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. கொல்கொதா மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளில் சகித்து உயிர்நீத்த இந்த நாளை புனித வெள்ளி என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு துக்க நாள் அல்ல. நாம் துக்கமாய் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனெனில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து பாடுகள் பட்டு பொல்லாத சாத்தானை ஜெயமெடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஒரு வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை அனுபவித்தார். இந்த பாடுகளை எல்லாம் தாமாகவே முன்மீந்து தம்மீது ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி சொல்லும்போது சிலுவையின் பற்றியும் சேர்த்துக்கொள்கிறார். அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவை மரணம் ஒரு சாபமான மரணம், அவமானமுள்ள மரணம், வேதனை நிறைந்த மரணம், கொடுமையான குற்றவாளிகளுக்கும் துரோகிகளுக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை சிலுவை மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன குற்றம் செய்தார்? பிலாத்து இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னார். ஆனாலும் பரிசேயர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். மக்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்த இயேசு, ஒரு பாவமும் அறியாத இயேசு, சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மைத்தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே தாழ்த்தினதை பிதாவாகிய தேவனும் பார்த்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டதினால் அவருக்கு கனமும் வல்லமையும் உண்டாயிற்று. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தார். நம் பாவங்கள் சிலுவையில் அவரை சூழ்ந்து கொள்ள நம் பாவங்களுக்கான தண்டனை அவர் மேல் வந்தது. அவமானத்தின் சின்னமாகிய கொடூர சிலுவையில் பாவத்திற்கான தண்டனை அனுபவிப்பது அவருக்கு லகுவாக இருக்கவில்லை. ஆனாலும் கீழ்ப்படிந்தார். சிலுவையில் அறையப்படும் வேதனையை விட பாவத்தில் தண்டனை அனுபவிப்பது மிக மிக கடினமாயிருந்தது. ஆனாலும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையில் தூக்கப்பட்டார் என்று, சிலுவையில் தூக்கப்பட்டவர் எவனும் சபிக்கப்பட்டவனும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னையும் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, நீ உன்னை முற்றிலும் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பாயா? கீழ்ப்படிவது எவ்வளவு கடினமாயிருக்கிறது. அதை செய்ய முடிவெடுத்து கீழ்ப்படிந்து இயேசுவை நோக்கும்போது உன் வாழ்வு சீக்கிரமாய் துளித்து செழிப்பாகும். ஆமென்.